தாவேக தலைவர் விஜய். சற்று நேரத்தில் ஆளுநர் அர்லேக்கரை தாவேக தலைவர் விஜய் சந்திக்கவிருக்கிறார். பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைக்க தாவேக தலைவர் விஜய் உரிமை கோர இருக்கிறார். ஆளுநர் அர்லேக்கரை தாவேக தலைவர் விஜய் மீண்டும் சந்திக்க இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநரை விஜய் சந்திக்க இருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். நீங்க தொடரலாம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்பொழுது மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கான தன்னுடைய பயணத்தை தொடங்கி இருக்கின்றார். ஏற்கனவே ஒரு 20 நிமிடங்களுக்கு முன்பாக இதே போன்று ஒரு பயணம் தொடங்கினார். அந்த பயணத்தை பாதியில் நிறைவு செய்து கொண்டு வீட்டுக்கு சென்றிருந்தார். ஏனென்றால் ஆளுநர் 6:40 மணிக்கு கேரளத்திற்கு பயணம் மேற்கொள்ள இருந்த நிலையில் இன்றைக்கு நேரம் ஒதுக்க முடியாது என்று சொல்லியிருந்தார்கள். இப்பொழுது ஆளுநருடைய அந்த கேரள பயணம் ரத்து செய்யப்பட்டதாக ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கின்றது. அதன் காரணமாக விஜயை சந்திப்பதற்கான வாய்ப்பை வழங்கி இருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்திலே ஆளுநரை சந்திக்க இருக்கின்றார். ஆளுநரை சந்தித்த பிறகு தங்களுடைய ஆதரவு கடிதத்தை வழங்க இருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழகம் சார்பிலே ஆளுநர் மாளிகைக்கு சென்று அந்த ஆதரவு கடிதங்களை வழங்கி ஆளுநர் மாளிகையில் அதாவது விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்வதற்கான பதவி பிரமாண நிகழ்ச்சியை நடத்தி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்க இருக்கின்றார்கள் என்பதையும் கூறியிருக்கின்றார்கள். பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டால் அடுத்ததாக அமைச்சரவையும் பொறுப்பேற்று ஆளுநர் அர்லேக்கரை மீண்டும் சந்திக்க புறப்பட்டிருக்கிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநர் அர்லேக்கரை விஜய் சந்திக்க இருக்கிறார். பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைக்க தாவேக தலைவர் விஜய் உரிமை கோர இருக்கிறார். விஜயை சந்தித்த பிறகு ஆளுநர் அர்லேக்கர் கேரளா பயணம் மேற்கொள்வார் என தகவல் வெளியாகியிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநரை சந்திக்கிறார் விஜய். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். நீங்க தொடரலாம். தமிழக ஆளுநர் அர்லேக்கரை சந்திப்பதற்காக தற்பொழுது தாவேக தலைவர் விஜய் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். ஆளுநரை சந்திக்க மீண்டும் செல்லக்கூடிய விஜய் தனக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மைக்கான கடிதத்தை வழங்க இருக்கின்றார். இதற்கு முன்பாக 3 முறை ஆளுநரை சந்தித்து பெரும்பான்மைக்குரிய கடிதத்தை விஜய் வழங்கிய பொழுதும் கூட ஆளுநர் 118 என்கின்ற உறுப்பினர் எண்ணிக்கை இல்லை என்று சொல்லி திருப்பி அனுப்பிவிட்டார். இந்த முறை மீண்டும் செல்லக்கூடிய விஜய் 118 என்பதையும் கடந்து கூடுதலாக 2 உறுப்பினர்களின் ஆதரவையும் பெற்று வைத்திருக்கின்றார். எனவே 120 உறுப்பினர்களுடைய ஆதரவு தனக்கு இருப்பதாகவும் இது அறுதி பெரும்பான்மைக்குரிய இடங்களை காட்டிலும் கூடுதல் இடங்கள் என்பதை சுட்டிக்காட்டி பதவியேற்பு விழாவை நடத்தி வைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையினை தமிழக வெற்றி கழக தலைவர் ஆளுநர் அர்லேக்கர் வசம் முன்வைக்க இருக்கின்றார். ஏனென்றால் திங்கட்கிழமை பதவியேற்பு விழாவை நடத்த வேண்டும் என்பது தமிழக வெற்றி கழகத்தினருடைய விருப்பமாக இருக்கின்றது. திங்கட்கிழமை பதவியேற்பு விழா நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. பெரும்பான்மை பலத்தை பெற்றிருக்கின்றார். அதாவது ஏற்கனவே தனிப்பெரும்பான்மை இருந்தது என்றாலும் ஆட்சி அமைப்பதற்குரிய அறுதி பெரும்பான்மை இல்லாத சூழ்நிலையில் தான் அறுதி பெரும்பான்மைக்குரிய இடங்களை பெறக்கூடிய விதமாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சி அமைக்க இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். மீண்டும் ஆளுநரை சந்தித்து தங்களுடைய கோரிக்கையை முன்வைக்க இருக்கின்றார்கள். இதற்காக அடையாறு பகுதியை கடந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயனுடைய வாகனம் வரக்கூடிய அந்த காட்சிகளை காணுகின்றோம். காவல்துறை பாதுகாப்பு தொடர்ந்து வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆளுநர் விஜய்க்கு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கான உறுதிமொழியினை வழங்கிவிட்டால் அடுத்த கட்டமாக அவருக்கான அந்த பாதுகாப்பும் அதிகரிக்கப்படும். வழக்கம் போன்று கருப்பு நிற இனோவா கார்கள் விஜய்க்கு முன்னும் பின்னுமாக அணிவகுத்து வந்து கான்வாய் என்ற அடிப்படையிலே முதலமைச்சருக்கு வழங்கப்படக்கூடிய பாதுகாப்பு நடைமுறைகள் எல்லாம் பின்பற்றப்படும் என்ற தகவலையும் சொல்லியிருக்கின்றார்கள். தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை நிறைவுற்ற பிறகு கிட்டத்தட்ட முதலமைச்சருக்கு வழங்கப்படக்கூடிய அதி உயர் பாதுகாப்பு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கும் வழங்கப்பட்டிருந்தது. அது நீக்கிக் கொள்ளப்பட்ட நிலையிலே இப்பொழுது ஆளுநரை சந்திக்கக்கூடிய விஜய் தனக்கு முதலமைச்சர் ஆவதற்கான அறுதி பெரும்பான்மை இடங்கள் இருக்கின்றன என்பதை சுட்டிக்காட்டி இருக்கின்றார். அடையாறு மேம்பால பகுதியை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயனுடைய வாகனம் வந்தடைந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை காணுகின்றோம். இன்னும் சற்று நேரத்திலே இந்த சந்திப்பு நிகழ இருக்கின்றது. விஜயனுடைய கோரிக்கைகளை ஆளுநர் ஏற்றுக்கொள்வாரா என்பதுதான் மிகுந்த முக்கியத்துவம் பெற்ற ஒன்றாக இருக்கின்றது. விஜய் வரக்கூடிய வழி எங்கும் காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் வரக்கூடிய வழியிலே அவரை பார்ப்பதற்காக நிறைய பேர் காத்திருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்க முடிகின்றது. அதே நேரம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் காவல்துறையினருடைய பாதுகாப்பு நடைமுறைகளுக்கு உட்பட்டுதான் சாலை ஓரம் நிற்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் வெற்றியை பெற்றிருந்தது. விஜய் 2 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தார். அதில் ஒரு இடத்தை ராஜினாமா செய்வதன் காரணமாக 107 இடங்களிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். இதன் பிறகாக இப்பொழுது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் ஆதரவு கொடுத்திருக்கின்றார்கள். எனவே ஒட்டுமொத்தமாக 120 சட்டப்பேரவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை பலத்தோடு அதாவது தேர்தலுக்கு பிந்தைய ஒரு கூட்டணியை அமைத்து ஆளுநரை சந்திக்கின்றார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் என்பதை பார்க்கின்றோம். தேர்தலுக்கு முன்பாக அமையக்கூடிய கூட்டணி மட்டுமல்ல, தேர்தலுக்கு பின்பாக ஒரு கூட்டணியை அமைத்து
புதிய அரசை அமைப்பதற்காகவும் ஆளுநரை அணுக முடியும் என்ற அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயினுடைய இந்த திட்டமிடல் இருந்தது. இப்பொழுது விஜயை பொறுத்தவரை அதற்குரிய நடைமுறைகளை பின்பற்றி இருக்கின்றார். தேர்தலுக்கு பிறகான ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கின்றார். ஏற்கனவே ஆளுநர் செய்தி நிறுவனங்களுக்கு தன்னுடைய தகவலை சொல்லும் பொழுது தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி முறையில் கூட அவர்கள் புதிய அரசை அமைப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ளலாம், எங்களுக்கு தேவை 118 என்கின்ற பெரும்பான்மை எண்தான் என்று தெளிவாக சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையில் தான் ஆளுநர் மாளிகையான மக்கள் மாளிகைக்கு முன்பாக தற்பொழுது காவல்துறையினர் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தொடர்ந்து நான்காவது முறையாக தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் அர்லேக்கரை சந்திக்கப் போகின்றார். இந்த சந்திப்பிலே தனக்கு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்குரிய நடைமுறைகளை ஆளுநர் பின்பற்ற வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆளுநரிடம் முன்வைக்க இருக்கின்றார். எனவே இந்த பயணத்தின் மூலமாக விஜய் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவாரா என்பது இறுதி செய்யப்பட்டுவிடும். ஏற்கனவே ஆளுநர் 6:40 மணியளவில் புறப்பட இருந்த நிலையில் அந்த பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. விமான நிலையத்தில் 6:40க்கு புறப்பட இருந்தது. எனவே மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு விஜய் வரக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரசினுடைய நிர்வாகிகள் வந்திருக்கின்றார்கள். ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிர்வாகிகளும் கூட வந்திருந்தார்கள். நேரில், அதாவது புதிதாக ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய கட்சிகளை சார்ந்தவர்களும் நேரில் சென்று ஆளுநர் வசம் நாங்கள் ஆதரவு கொடுத்திருக்கின்றோம், தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு அமைய வேண்டும் என்று கோரிக்கை விடுக்க இருக்கின்றார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடதுசாரிகள் உள்ளிட்டவர்கள் இணைந்து செய்தியாளர் சந்திப்பை நடத்தி தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவித்திருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கின்றோம். 4வது முறையாக நிகழக்கூடிய இந்த சந்திப்பின் மூலமாக தவேக தமிழகத்தில் ஆட்சி அமைக்குமா, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக விஜய் வருவாரா என்பது தெரிந்துவிடும். வழக்கமாக தமிழ்நாட்டிலே எந்த ஒரு கட்சியிலும், அதாவது திமுக அதிமுக 2 கட்சிகளும் எப்படியும் 120 இடங்களை கடந்துவிடும். அப்படியே இல்லை என்றாலும் 2006 போன்று கூட்டணியாக அவர்கள் தேர்தலுக்கு முன்பாக அமைத்திருந்த கூட்டணியின் மூலமே 120 என்ற எண்ணிக்கைக்கும் கூடுதலாக பலம் பெற்றிருப்பார்கள். எனவே எளிதாக ஆட்சி அமைந்துவிடும். ஆனால் இந்த முறைதான் ஆட்சி அமைப்பதற்காக முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பயணத்தை தொடர்ச்சியாக மேற்கொள்ளக்கூடிய சூழல் தமிழக அரசியல் களத்தில் உருவாகி இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். ஆளுநர் மாளிகை தற்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நெருங்கி இருக்கின்றார். காங்கிரஸ் உட்பட தொடர்ச்சியாக தங்களுக்கு ஆதரவு கடிதம் வழங்கி இருக்கக்கூடிய 5 கட்சிகளுடைய தலைமையின் கையெழுத்து உட்பட அனைத்தையும் பெற்றிருக்கக்கூடிய தவேக தலைவர் விஜய் அவற்றையெல்லாம் இன்னும் சற்று நேரத்திலே ஆளுநர் வசம் ஒப்படைக்க இருக்கின்றார். மொத்தமாக 120 சட்டப்பேரவை உறுப்பினர்களுடைய ஆதரவு கடிதம் இருக்கின்றது. விஜய் வரக்கூடிய வழியில் தற்போது வாகனங்கள் எல்லாம் காவல்துறையினர் மூலமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அதாவது விஜயனுடைய வாகனம் தடையின்றி செல்வதற்குரிய நடைமுறைகள் பின்பற்றப்பட்டிருக்கின்றன என்பதை பார்க்கின்றோம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலே இந்த பயணத்தை மேற்கொண்டு தங்களுக்கு அறுதி பெரும்பான்மை இருக்கின்றது என்பதை நிரூபிக்கும் பொழுது ஆளுநர் அதை ஏற்றுக்கொள்வாரா, ஏற்றுக்கொண்டால் உடனடியாக விஜயனுடைய கோரிக்கையும் ஏற்கப்படும். அதாவது திங்கட்கிழமையே பதவியேற்பு விழாவை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். முதலமைச்சர் பதவியேற்றுக் கொண்டால்தான் அவரை தொடர்ந்து அமைச்சரவை பதவியேற்றுக் கொள்ள முடியும். அமைச்சரவை பதவி ஏற்ற உடனேயே அவர்களுக்கு அந்த துறையினுடைய செயலாளர்கள், துறையினுடைய இயக்குநர்கள் சார்பிலே பல்வேறு விளக்கங்கள் எல்லாம் சொல்லப்படும். எனவே புதிய அரசு அமைய வேண்டும், அமைச்சரவை பொறுப்பேற்க வேண்டும், காவல்துறை, ஆட்சிப்பணி அதிகாரிகள் உள்ளிட்டவர்களுக்கு இடையே அந்த ஒரு சீரமைப்பு செய்ய வேண்டும். வழக்கறிஞர்களும் நிறைய பேர் மாற்றப்படுவார்கள். அரசு துறையினுடைய வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் மாற்றப்படுவார்கள். தற்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆளுநர் மாளிகையை வந்தடைந்திருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக தற்பொழுது ஆளுநர் மாளிகையை வந்தடைந்திருக்கின்றார். ஆளுநர் அர்லேக்கரை சந்திக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தங்களுக்கு ஆட்சி அமைப்பதற்குரிய அறுதி பெரும்பான்மை இடங்கள் இருப்பதாக குறிப்பிட்டு அதன் அடிப்படையிலே ஆட்சி அமைக்க உதவி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுப்பார்கள். அதற்குரிய மரபுகளை சுட்டிக்காட்டி அந்த மரபுகளை பின்பற்றி ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து பதவியேற்பு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துவார்கள். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இப்பொழுது சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையை வந்தடைந்திருக்கிறார் என்பதை பார்க்கின்றோம். காவல்துறை பாதுகாப்பு வாகனத்தோடு தவேக தலைவர் விஜய் ஆளுநர் மாளிகையை வந்தடைந்திருக்கின்றார். இந்த பயணத்தின் மூலமாக தங்களுக்கு அறுதி பெரும்பான்மை இருக்கின்றது என்பதை எல்லாம் எடுத்து கூறி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஆட்சி அமைப்பதற்குரிய நடைமுறைகளை பின்பற்ற இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுக, திமுக ஆகிய 2 கட்சிகள் மட்டுமே மாறி மாறி ஆட்சி அமைப்பார்கள் என்பதை பார்த்து வந்திருப்போம். ஆனால் இந்த முறை 3வது அணியாக நின்று தனித்து களம் கண்ட தமிழக வெற்றி கழகத்தினர் மிகப்பெரிய அளவில் முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே தவேகவினர் 108 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள். இப்பொழுது இந்த பயணத்தின் போது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிர்வாகிகளும் கூட தவேக தலைவர் விஜயை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றார்கள். விஜயோடு சென்று ஆளுநரை சந்திப்பதற்கான முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகையும் கிண்டி ஆளுநர் மாளிகைக்கு வந்திருந்தார்.
காங்கிரஸ் தொடர்ந்து ஆளுநர் மாளிகைக்கு கோரிக்கையை வைத்தபடி இருந்தார்கள். அதாவது தனிப்பெரும்பான்மை பெற்றிருக்கக்கூடிய விஜய் அழைக்கப்பட்டு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையினை ஆளுநர் மாளிகையை நோக்கி காங்கிரஸ் நிர்வாகிகளும் தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் அவர்களுடைய கோரிக்கை ஆளுநர் உடனடியாக பதவியேற்பை நடத்த வேண்டும் என்பதாக இருந்து வந்த நிலையில் இப்பொழுது சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்தடைந்திருக்கின்றார். விஜயோடு சேர்த்து அவருடைய அந்த காவல்துறை பாதுகாப்பு வாகனங்கள் உள்ளிட்டவை எல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. ஆளுநர் மாளிகையிலே நடைபெறக்கூடிய சந்திப்பிலே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கோரிக்கைகளை முன்வைக்க இருக்கின்றார். ஆளுநர் வசம் அந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு ஆளுநர் அவற்றை எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பட்சத்திலே திங்கட்கிழமை விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்வார். தமிழினுடைய ஒரு முன்னணி நடிகராக இருந்து முதல் முறையாக சட்டப்பேரவை முதல் முறையாக தேர்தலை எதிர்கொண்டு இந்த தேர்தலிலே 35% வாக்குகள் தமிழ்நாட்டில் மொத்தம் இருக்கக்கூடிய இடங்களிலே கிட்டத்தட்ட சரிபாதி இடங்களை வெல்லக்கூடிய வாய்ப்பை பெற்று 234 தொகுதிகளில் ஏறக்குறைய ஒரு 108 தொகுதிகளில் வெற்றியை பதிவு செய்து தனிப்பெரும்பான்மை பெற்ற கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருந்தது. என்றாலும் தேர்தலுக்கு முன்பாக தாவேகாவோடு கூட்டணி அமைப்பதற்கு யாரும் முன்வரவில்லை. தனித்துதான் தமிழக வெற்றி கழகம் தேர்தலை சந்தித்திருந்தது. தேர்தலுக்கு பிறகாக ஒரு கூட்டணியை தமிழக வெற்றி கழகம் உருவாக்கி இருக்கின்றது. அந்த கூட்டணியின் மூலமாக காங்கிரஸ், இடதுசாரிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்டவர்கள் எல்லாம் ஆதரவு கொடுத்திருக்கின்றார்கள். அந்த ஆதரவின் அடிப்படையிலே 120 எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் அறுதி பெரும்பான்மை பலம் இருக்கக்கூடிய விஜய் ஆளுநரை சந்திக்கின்றார். காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு வந்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். 4வது முறையாக ஆளுநரை சந்திக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். இந்த நிலையில்தான் அடுத்தடுத்து சந்திப்புகள் எல்லாம் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. ஆளுநர் மேற்கொள்ள இருந்த அந்த பயணம் 6:40 மணிக்கு செல்ல இருந்த நிலையிலே அந்த பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது என்பதையும் பார்க்கின்றோம். ஆளுநர் மாளிகையிலே தமிழக வெற்றி கழகத்தினரும் குவிந்து வருகின்றார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. ஆதவர்ஜுனா உள்ளிட்டவர்கள் எல்லாம் வருகை தந்திருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழகத்தினர் ஒரு நீண்ட போராட்டத்திற்கு பிறகு பல்வேறு கட்சிகளுடைய ஆதரவை பெற்றிருக்கின்றார்கள். குறிப்பாக தாவேகாவை விமர்சித்து வந்த கட்சிகள் கூட இப்பொழுது தேர்தலுக்கு பிறகாக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். எனவே இந்த சூழ்நிலையிலே ஆளுநர் மாளிகைக்கு வந்திருக்கக்கூடிய விஜய்க்கு ஒரு உற்சாகமான வரவேற்பினை தமிழக வெற்றி கழகத்தினர் வழங்கியிருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்றோம். வாக்காளர்களை பொறுத்தவரை 108 இடங்களிலே தமிழக வெற்றி கழகத்திற்கு வாய்ப்பு கொடுத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 15 தொகுதிகளில் 1000 முதல் 2000 வாக்குகளுக்குள்ளாக தமிழக வெற்றி கழகம் வெற்றியை தவறவிட்டிருந்தது. அந்த தொகுதிகள் எல்லாம் கை கொடுத்திருந்தால் எந்த விதமான கூட்டணி கட்சியின் ஆதரவும் தயவும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் தனித்தே ஆட்சியை அமைத்திருக்க முடியும். ஆனாலும் இப்பொழுது 5 கட்சிகளோடு தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியை உறுதி செய்து தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கான அந்த விளிம்பில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்திலே ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகின்றார்? விஜய் விரும்பிய அந்த நிலைப்பாட்டை எடுப்பாரா? 3 முறை விஜய் வந்த பொழுதும் ஆளுநர் மாளிகை சார்பிலே விஜய்க்கு ஒரு உற்சாகமான வரவேற்பு வழங்கப்பட்டது. பொன்னாடை அணிவித்தும் மலர் கொத்துகளை வழங்கியும் விஜயை வரவேற்றார்கள். அவருக்கு அந்த ஆளுநர் மாளிகை தரப்பு வரவேற்பு வழங்கப்பட்டிருந்தாலும் கூட விஜய் எதிர்பார்த்து வந்த அவருக்கான பதவியேற்பு நிகழ்ச்சியை நடத்துவதற்குரிய அனுமதியை, இசைவை ஆளுநர் மாளிகை வழங்கவில்லை. இன்று அது வழங்கப்படும் என்பதுதான் தமிழக வெற்றி கழகத்தினருடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. எனவே தொடர்ந்து தங்களுடைய முயற்சியிலே தமிழக வெற்றி கழகத்தினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். 4வது முறையாக ஆளுநரை சந்திக்க போகின்றார்கள். இந்த சந்திப்பு விஜய்க்கு வெற்றிகரமான ஒரு சந்திப்பாக அமையுமா? அர்லேக்கர் கேட்ட 118 என்கின்ற பெரும்பான்மை எண்ணோடு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வந்திருக்கின்றார். ஒரு சில வாகனங்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டன. ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்ட வாகனங்களை மட்டுமே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் வாகன அணிவகுப்போடு சேர்த்து உள்ளே அனுமதித்திருக்கின்றார்கள் ஆளுநர் மாளிகை காவலர்கள் என்பதை பார்க்கின்றோம். ஆளுநர் மாளிகைக்கு விஜய் வருவதை முன்னிட்டு போக்குவரத்து சற்று நேரம் நிறுத்தப்பட்டிருந்தது. அதன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.